ஸ்னேக் பாபுவாக மாறிய டிடிஎஃப் வாசன் பாம்பு வளர்ப்பதால் வெடித்த சர்ச்சை. சர்ச்சைக்குரிய யூடியூபராக வலம் வரும் டிடிஎஃப் வாசன் புதிதாக பாம்பு ஒன்றை வாங்கி வளர்த்து வருவதாக யூடியூபில் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு. பைக் சாகச வீடியோக்களை பதிவிட்டு யூடியூபில் ஃபேமஸ் ஆனவர் டிடிஎஃப் வாசன் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாக அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் தொடர்ந்து அது போன்ற வீடியோக்களை பதிவிட்டு தனக்கென ஒரு ரசிகர் படையை சேர்த்து வைத்திருக்கிறார் வாசன். கடந்த ஆண்டு இவர் அதிவேகமாக பைக் ஓட்டி விபத்தில் சிக்கியதை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டது மட்டுமின்றி அவரது ஓட்டுநர் உரிமமும் 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்பட்டது. சுமார் 1 மாத சிறைவாசத்திற்கு பின் ரிலீஸ் ஆன வாசன் தற்பொழுது சினிமாவில் பிஸியாக நடித்து வருகிறார். அவர் நடிப்பில் IPL என்கின்ற திரைப்படம் தயாராகி வருகிறது. சினிமாவில் நடித்து வருவதால் சில ஆண்டுகள் எந்தவித சர்ச்சையிலும் சிக்காமல் இருந்து வந்த வாசன் நேற்று தான் பாம்பு ஒன்றை புதிதாக வாங்கி வளர்த்து வருவதாக வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். பாம்பை வீட்டில் வளர்ப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் அவர் மீது வனத்துறை ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். ஆனால் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அந்த வீடியோவின் தொடக்கத்திலேயே விளக்கமளித்துள்ளார் வாசன். நம் நாட்டில் உள்ள பாம்புகளை தான் வீட்டில் வளர்க்க முடியாது எனவும் தான் வாங்கியுள்ளது வெளிநாட்டு பாம்பு, அதை வீட்டில் வளர்க்க அனுமதி உண்டு. மேலும் இது குறித்து சட்ட வல்லுநர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளிடம் முறையாக அனுமதி பெற்றே தான் பாம்பை வீட்டில் வளர்த்து வருவதாக வாசன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பாம்பை தொடர்ந்து பறக்கும் அணில், அரிய வகை குரங்கு ஒன்றையும் தான் வாங்க இருப்பதாகவும் வாசன் தெரிவித்துள்ளார். அவருக்கு விதவிதமாக விலங்குகளை வளர்க்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசையாம். அதை நிறைவேற்றும் விதமாகத்தான் தற்பொழுது பாம்பு வாங்கி வளர்த்து வருவதாக வாசன் தெரிவித்துள்ளார். அந்த பாம்புக்கு செல்லமாக பப்பி என பெயரிட்டிருக்கிறார் வாசன். மேலும் அந்த பாம்பை தன் கழுத்தில் போட்டு விளையாடும் வீடியோவை வாசன் வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. வாசனிடம் பாம்பு வளர்ப்பதற்கான முறையாக லைசன்ஸ் இருந்தாலும் அவர் அதை துன்புறுத்தும் விதமாக கையாண்ட காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் வாசன். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.